இந்த கதை எனக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. இது உலகத்தோட ரகசியத்தை பற்றினது. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த ஒளி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஒளி பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. அந்த ஒளி அடைய ரொம்ப தீவிரமாக ஓடுனேன். இதுதான் நான் முதல் முறை ஒருத்தரோட உயிரை காப்பாற்றிருக்கிறது. தேங்க்யூ. நீ எதுக்காக டோக்கியோ வந்திருக்க? அந்த ஒளி அடையணும்னு நான் முடிவெடுத்தேன். கடைசியில் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். நீ உண்மையிலே காலேஜா? ஐடி கார்டுங்க மருந்துரு. இது சின்ன பசங்களுக்கு இல்லை. டோக்கியோ ரொம்ப மோசமாக இருக்கு. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னை கான்டாக்ட் பண்ணு. சரி, உன்னை வேலைக்கு ஏத்துக்கிறேன். மலை மலை வா போலாம். நான் ஹீனா. உன்னோட பேர் என்ன? போடாக்கா. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஹடாக்கா. இந்த மலையில் உன்னால் டோக்கியோ சுற்றி பார்க்கவே முடியாது. நீ இந்த மலையை நிறுத்தணும்னு ஆசைப்படுறியா? இவளால சன்ஷைனை கொண்டு வர முடியுமா? வேர் மைடன், மக்களோட விருப்பம் எல்லாத்தையும் வானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிறப்பு மிக்க பெண். ஹீனா வானத்தோட கனெக்ட் ஆயிருக்கா? அவ்வளவுதான். மனுஷனோட மூளை வித்தியாசமான முறையில் வேலை செய்யுது. ஒரு நீல வானம் உங்களோட நெருக்கமாக இருக்கவங்க மேலே அன்பை அதிகரிக்கும். நீ நான் லவ் பண்ற அப்படிதானே? வாய்ப்பே இல்லை. நான் முறையாக நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட என்னோட லவ்வை சொல்ல போகிறேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. இயற்கை எதிர்த்ததுனால விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த வெதர் மைடனுக்கு ஒரு மோசமான விதி காத்துக்கிட்டு வானிலையோட இருக்கு. சக்தியை அதிகமாக பயன்படுத்தினா அவங்க சீக்கிரமாவே மறைஞ்சு போயிடுவாங்க. என் வழியில குறுக்க நிக்காத. இல்ல, நீ எங்கேயும் போக போறது இல்ல. உங்களை நான் ப்ராமிஸ் பண்றேன், நம்ம எப்பயுமே ஒண்ணா இருப்போம். அக்காவை திரும்பத்தா. என்ன மன்னிச்சிருக்கீனா? நான் தான் உன்னை இந்த சன்ஷைன் கேர்ள் வேலையை செய்ய சொன்னேன். ஹீனா ஹீனா ஹீனா. வானத்துல எப்பவும் வேறொரு உலகம் இருக்கும். கடலை விட வானத்துல ஆழமான உலகங்கள் நிறைய இருக்கு. இந்த வெதர் ரொம்ப விசித்திரமானது. இந்த வானத்தோட தூரம் உன்னை ரொம்ப நவர வைக்கும். நீ என்ன பார்க்குறன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உன்னைதான் பார்ப்பேன். நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். இன்னொரு தடவை. நம்ம சன்ஷைன் கேர்ளை பார்க்க யாரு கவலைப்பட்டா? எனக்கு இந்த வானத்தை விட நீ தான் முக்கியம். நீ அவளை எனக்கு தந்துரு, நான் இந்த உலகத்தையே உனக்கு தர்றேன். கடவுளே, நான் கெஞ்சி கேட்குறேன். நாங்கள் எப்பயுமே இதே மாதிரி ஒன்றாவே இருக்கணும்.